परमऋषिभ्यो नमः परमऋषिभ्यां हरि ओम। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्मं तस्मै श्री गुरुमूर्तये निमैदं श्री दक्षिणामूर्तये ओम சிவாய நம. இன்று நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்கள் அருளிய நான் யார் என்ற ஞான விசார கிரந்தத்தோட விளக்கத்தை பார்ப்போம். இதற்கு முன்னால் பார்த்த காணொளிகளில் அவருடைய சீடரான திரு சிவப்பிரகாசம் பிள்ளை அவர்கள் கேட்ட முதல் கேள்வியான நான் யார் அப்படின்ற கேள்விக்கு பகவான் நிறைய விளக்கங்கள் கொடுத்தார். இது வரைக்கும் மொத்தம் ஒரே ஒரு கேள்விக்கு தான் நம்ம விளக்கம் பார்த்துருக்குறோம். மொத்தம் 24 கேள்விகள் இருக்கு. இந்த முதல் கேள்வி மட்டும்தான் அஞ்ஞானத்தை விளக்கக்கூடிய விதமாக நிறைய சமஸ்கிருத வார்த்தைகளை பகவான் பிரயோகப்படுத்தியிருக்கிறார். அதனால தான் நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப ஆழமாக விசாரம் பண்ண வேண்டியிருந்தது. இனி வரும் கேள்விகளுக்கு பகவான் ரொம்ப எளிய வகையில் எல்லாரும் படித்தா எளிதாக புரிஞ்சுக்கக்கூடிய வகையிலேயே தமிழ் வார்த்தைகளை பிரயோகம் பண்ணியிருக்கிறார். அதனால் நாம் அதிக விளக்கம் இதற்கு தேவைப்படாது. அது அப்படியே நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. இப்போ பகவான் கிட்ட 2வது கேள்வி என்ன கேட்கிறார் அப்படின்னா, இவை எல்லாம் நான் அல்லாவிடில் பின்னர் நான் யார் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பகவான் என்ன சொல்றாருன்னா, மேற் சொல்லிய யாவும் நான் அல்ல என்று நேர்த்தி செய்து தனித்து நிற்கும் அறிவே நான். அதாவது இந்த சப்ததாதுக்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், பஞ்சவாயுக்கள், மனம் மற்றும் அஞ்ஞானம் இவைகள் எதுவுமே நான் அல்ல நான் அல்ல நான் அல்ல அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம நேர்த்தி செஞ்சுக்கிட்டே வரணும். நேர்த்தி அப்படின்னா ஒதுக்குதல் அப்படிங்கிறது. அது நான் இல்லை, ஓகே இது வேணாம், அடுத்தது என்ன இருக்குது, அது நான் இல்லை, அது வேணாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் நேர்த்தி அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி ஒதுக்கி 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 கடைசியில் ஒரு நிலையில் வந்து நிற்கும். அது அஞ்ஞான நிலை அப்படின்ற ஒரு நிலை. அதாவது அந்த அஞ்ஞானத்தில் என்னென்ன இருக்குன்னா, எந்த விஷயங்களும் அற்று, எந்த தொழில்களும் அற்று, விஷய வாசனைகளுடன் பொருந்தியிருக்கும் அஞ்ஞானம். நிறைய ஆன்மீக பயணத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த நிலை தான் ஒரு அவஸ்தையான நிலை. இது எப்ப தன்னை விட்டு நீங்கும் அப்படின்றதே தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஆத்ம நிலை, அந்த ஞான நிலைக்கும் அஞ்ஞான நிலைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிறு வித்தியாசம் தான் இருக்கு. எப்படின்னா, ஞான நிலையில் இருப்பது என்பது இந்த பிரம்மமே நான் அப்படின்ற நிலையில அவர்கள் அப்படியே நிலைச்சு நிற்பாங்க. அது வந்து ஞான நிலை. அஞ்ஞான நிலை அப்படின்றது நான் இன்னொருவர், அவர்கிட்ட நான் பேசணும்,
அவர்கிட்ட நான் ஒண்ணு சொல்லணும். த பர்ப்பஸ் அப்படின்றது அந்த இடத்துல உருவாகிடுச்சு அப்படின்னா, அது அஞ்ஞானமாயிடும். அப்போ அந்த அஞ்ஞானத்த விளக்குறது அப்படின்றது, இந்த ஜீவசக்தி இந்த ஆத்மாவுடன் ஆத்மாவில் இந்த ஜீவசக்தியின் ஒளிரும் வாயிலாக இந்த உலகத்த பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும், இந்த அஞ்ஞான நிலை என்பது இருந்துகிட்டே தான் இருக்கும். அது அவ்வளவு சீக்கிரம் நம்மால் அதை தனித்து பிரிச்சு எடுக்க முடியாது. ஆனா, எப்பொழுது நாம் நம்மளுடைய ஆழ்ந்த நிலையில் நாம இருக்கிறோமோ, அது ஞான நிலையாக மாறும். அப்போ அது எப்போ இதுக்கு முன்னால இருக்கிற பஞ்சவாயுக்கள், மனம் இவைகள் எல்லாத்தையும் ஒதுக்கினாலும், இந்த விஷய வாசனைகளுடன் மாத்திரம் இருக்கும் அஞ்ஞானம் அப்படின்ற நிலை, அது மௌட்யம், அதாவது சப்புன்னு இருக்கும். அது என்னன்னு சொல்ல முடியாது. எதுவுமே நான் இல்ல. ஏன்னா எந்த விஷய வாசனைகளும் நமக்கு இருக்காது. எந்த தொழில்கள், எந்த வேலையும் நம்ம செய்ய மாட்டோம். ஆனா விஷய வாசனைகள் மட்டும் நம்ம கூடவே இருந்துட்டு இருக்கும். இதையே நிறைய ஆன்மீக அன்பர்கள் ஞான நிலை என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அதை தாண்டின ஒரு நிலை, அந்த அறிவே நான் அப்படின்னு சொல்லி பகவான் நமக்கு விளக்கம் கொடுக்கிறார். அடுத்த கேள்வியாக, அறிவின் சொரூபம் என்ன? அறிவின் சொரூபம் சச்சிதானந்தம். சத் சித் ஆனந்தம். சத் என்பது இருப்பு, சித் என்பது அறிவு, ஆனந்தம் என்பது மகிழ்ச்சி. அதாவது அந்த அறிவு ஆழ்ந்து இருப்பதால் மகிழ்ச்சி. இதுதான் சச்சிதானந்தம் அப்படின்றது அர்த்தம். அதுவே அறிவின் சொரூபம். அடுத்ததாக, சொரூப தரிசனம் எப்போது கிட்டும் அல்லது கிடைக்கும்? இங்க திரிக், திருஷ்யம் அப்படின்னு சொல்லி 2 சமஸ்கிருத வார்த்தைகளை பகவான் உபயோகிக்கிறார். திருஷ்யம் என்பது உலகம், அதாவது இந்த ஜெகத், இந்த உலகம் அப்படின்னு சொல்றோம். திருஷ்யமாகிய ஜகம் நீங்கும் இடத்து திரிக்காகிய சொரூப தரிசனம் உண்டாகும் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படின்னா, இதற்கு ஒரு எளிய விளக்கம். இது எப்படி ஆகும்னா, அஞ்ஞான நிலையில இந்த உலகம் நமக்கு தெரியுது. ஞான நிலையில நானே இந்த உலகமா இருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து நிலைகளிலும் நான் கலந்திருக்கிறேன் அப்படின்றது திருஷ்யம். இது எப்படி அரும் அப்படின்னா, பகல் சாயந்தரம் ஆகும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இருட்டிக்கிட்டே போகுது இல்லையா? அப்ப அந்த பகல் எப்போ முடியுதுன்னு தெரியாது. ஆனா கொஞ்ச நேரத்துல பார்த்தா இருட்டாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி விடியற் காலையில இருட்டா, நைட்ல விடியற் பொழுது அப்படின்றது எப்படி இருக்குன்னா இருட்டா இருக்கும். அது எப்போ விடியும்னு நமக்கு சொல்ல முடியாது. அதை நம்ம டோட்டலா பிரேக் பண்ணிட்டு அந்த வெளியில பார்க்காம இருந்துட்டு திடீர்னு பார்த்தா வெளிச்சமா தெரியும். ஆனா அங்கேயே வெளியில நம்ம வெட்ட வெளியில உட்காந்து இந்த ஆகாசத்தை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அது விடியும் பொழுதே தெரியாது. அந்த வேலையே தெரியாது. ஏன்னா அந்த 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 லைட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேலே வந்துட்டே இருக்கும். அது மாதிரி இந்த திருஷ்யமான ஜெகத் நீங்கிய இடத்து திரிக்காகிய சொரூப தரிசனம் உண்டாகும். அந்த அஞ்ஞானம் என்ற நிலை எப்பொழுது நம்மை விட்டு விலகுகிறதோ அப்போது இந்த ஞானம் எனும் சொரூப தரிசனம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அடுத்தபடியா அவர் கேட்கிறார், இது 5வது கேள்வி.
ஜகம் உள்ள போதே சொரூப தரிசனம் உண்டாகாதா? உண்டாகாது அப்படின்னு சொன்ன உடனே அவர் அடுத்த கேள்வியா ஏன் அப்படின்னு கேட்கிறார். இது 6வது கேள்வி. திருக்கமும் திருஷ்யமும் ரஜசும் சர்ப்பமும் போன்றவை. கற்பித சர்ப்பஞானம் போனால் ஒழிய அதிஷ்டானமான ரஜஸ் ஞானம் உண்டாகாது. அதே போல கற்பிதமான ஜகத் என்னும் திருஷ்டி என்பது நாம் வெளியே பார்க்கக்கூடிய பார்வை நிலை. அந்த நிலை தான் திருஷ்டின்னு சொல்றோம். அந்த கற்பிதமான ஜக திருஷ்டி நீங்கினால் ஒழிய அதிஷ்டான சொரூப தரிசனம் உண்டாகாது. அதாவது சிவபிரகாசம் பிள்ளை என்ன கேட்கிறார்னா, நான் இந்த அஞ்ஞான நிலையில் இருக்கும் பொழுதே ஞானத்தை உணர முடியாதா அப்படின்னு கேட்கிறார். அதற்கு பகவான் என்ன சொல்றார்? முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு இருட்டுல ஒரு உருவம் தொங்கிக்கிட்டு இருக்கு. அதை பார்க்கும் பொழுது பாம்பு தொங்கி இப்படியே நெளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அத பாம்புன்னு பார்க்குற வரைக்கும் நமக்கு அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்ப அந்த உருவத்தின் மேல ஒரு வெளிச்சம் படுதோ, பட்ட உடனே என்ன ஆயிரும், அந்த பாம்புன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த எண்ணம் கயிறா மாறிடும். உண்மையில் அங்க கயிறு தான் இருக்குது. ஆனா இருட்டுல பார்க்கும்போது அது பாம்பு மாதிரி இருக்குது. இப்போ இந்த பாம்பு அப்படின்றது திருஷ்யம். திருக் என்பது அந்த ஜெகத் திருஷ்டி அப்படின்னு சொல்றோம். இந்த ஜெகத் திருஷ்டி அப்படின்றது பாம்பு. அந்த திருஷ்யம் அப்படின்றது தான் சொரூப தரிசனம். அதுதான் ஞான சொரூபம் அப்படின்றது. அப்போ எப்பொழுது அந்த அறியாமையின் மேல் வெளிச்சம் படுதோ அந்த பாம்பு கயிறா மாறிடும். ஆனா அங்க இருக்கிறது என்ன? கயிறு தான் இருக்கு. நாமளா கற்பனை பண்ணிக்கிட்டோம் அது பாம்பு. இந்த தெளிவு என்பதுதான் ஞானத்திற்கு குறிப்பிடப்படும் ஒரு மிக பிரபல்யமான ஒரு உதாரணம். எப்பொழுது பாம்பு கயிறாக தெரியுதோ அப்பொழுது ஜெகத் திருஷ்டி என்ற நிலை மறைந்து சொரூப தரிசனம் எனும் ஞானம் உண்டாயிரும். இங்க ஒரு கேள்வி ஒண்ணு வரும். அப்ப எப்பயுமே ஞான நிலையிலேயே தான் இருப்போமா? அப்ப இந்த அஞ்ஞான நிலை அப்படின்றது போகாதான? போகவே போகாது. ஒரு தடவை உதிச்சுட்டா அது உதிச்சதுதான். எப்படி இருட்டுல அந்த உருவம் பாம்பா தெரிஞ்சது, நாம பயந்துகிட்டே இருந்தோம். எப்போ ஒரு வெளிச்சம் வந்துடுதோ அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே, வெளிச்சத்துல அந்த உருவத்தை பார்த்த உடனே அது கயிறு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் திரும்ப மறுநாள் காலையில அதே கயிறை பார்த்தோன்னே நம்ம பாம்புன்னு நினைப்போமா? நினைக்க மாட்டோம். காரணம் நமக்கு அது தெரியும், அது கயிறு தான் அப்படின்னு. அதே மாதிரிதான் ஒரு தடவை இந்த ஞானம் என்பது நமக்கு பிரகாசம் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப அது எப்பவுமே அஞ்ஞான நிலையா பழைய மாதிரி இருக்கவே இருக்காது. அது உதிச்சது தான். அது எக்காலத்திலையும் மாறாது. இப்போ அடுத்த கேள்வி என்ன
கேட்குறாரு, திருஷ்யமாகிய ஜகம் எப்போது நீங்கும் அப்படின்னு சிவப்பிரகாசம் பிள்ளை கேட்டதுக்கு, சர்வ அறிவிற்கும் சர்வ தொழிலுக்கும் காரணமாகிய மனம் அடங்கினால் ஜெகம் மறையும். சர்வ அறிவிற்கும் சர்வ தொழிலிற்கும், தொழில் என்பது இங்கே செயல் அப்படின்னு அர்த்தம். அறிவு என்பது நாம இந்த அறிவின் மூலம் நம்ம என்ன பண்றோம், ஒரு பொருளை பார்க்குறோம், பார்த்தோன்னே அறிவின் மூலம் இதுதான்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறோம். அதனுடைய உபயோகங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். இவைகள் எல்லாம் அறிவு. அடுத்தது அந்த செயலை நம்ம செய்கிறோம். இவைகள் இரண்டும் இல்லாம மனம் எப்பொழுது அடங்குதோ அப்போ இந்த ஜெகம் என்னும் திருஷ்யம் மறையும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அடுத்த கேள்வி, மனதின் சொரூபம் என்ன? இது கொஞ்சம் ஆழ்ந்து நாம பார்க்கணும். இதற்கான விளக்கத்தை நாம அடுத்த காணொளியில பார்க்கலாம். ஓம் சிவாய நம. அன்பே சிவம், அன்பே சிவம், அன்புமயம் சிவலோகம், அன்பே